ஈரான் நியூக்ளியர் பாம்பை தயாரித்து வருகிறார்கள் என்று கூறினீர்கள். அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஈரான் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக மாறப்போகிறது என்று கூறினீர்கள். அதுவும் கிடையாது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்கள் இருந்து மாறி மாறிதான் பேசிக்கொண்டிருந்தார். இன்னைக்கு நாளைக்கு அப்படி இப்படி. கடைசியில 2035 அவர்கள் நியூக்ளியர் பாம்பை தயாரித்து விடுவார்கள். இப்போ இந்த போருக்கு என்ன தேவை என்று கேட்கும்போது அவரிடம் பதில் கிடையாது. ஸோ மக்கள் இந்த அனைத்து விஷயத்தையுமே புரிந்து கொண்டிருந்தார்கள். கேஸ் விலை, டீசல் விலை எந்த அளவில் உயர்ந்தது என்று அதையும் அவர்கள் பார்த்து வந்தார்கள். இப்போ இந்த போர் தொடங்கிய போது $60 per barrel இருந்த போது போர் தொடங்கிய உடனேயே இது $110, $112, $140 வரை பர் பேலர் உயர்ந்தது. இப்போ இதை சரி பார்க்கணும். எப்படி சரி பார்ப்பது? அதற்காக தான் இந்த போர் நிறுத்தத்திற்கான ஒரு நாடகத்தை அவர் ஆடினார். எப்படி? இந்த போர் நிறுத்தம் என்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்த உடனேயே மக்கள் நம்ப தொடங்கினார்கள். ஏன்னா ஒரு ஷேர் மார்க்கெட் உடைவதற்கான காரணம் மக்களுடைய பயமும், நேச்சுரல் கிளைமேட்டு இல்லை போர் இது போன்ற விஷயங்களில் மக்கள் தன்னுடைய ஷேர்ஸ்களை விற்க தொடங்கி விடுவார்கள். வாங்கக்கூடிய நபர்கள் குறையும். இப்போ மக்களுக்கு அந்த நம்பிக்கை வந்த உடனே அடுத்த 5 நாட்களுக்கு எந்த விதமான போரும் நடக்காது என்று கூறும்போது மக்கள் தன்னுடைய ஷேர்ஸ்களை விற்கவில்லை. ஷேர் மார்க்கெட் தொடர்ந்த உடனே கொஞ்சம் மேலே ஏறுது. அப்போ அடுத்த 5 நாட்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை காப்பாற்றுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இதை செய்தாரா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, February 28 ஈரான் மீது போர் தொடங்கிய போது அது ஒரு வீக்கெண்ட். March 22 டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அந்த மிரட்டல் அது ஒரு வீக்கெண்ட். March 24 23 இரவு திங்கட்கிழமை பிறப்பதற்கு முன்பே அடுத்த சீஸ்ஃபயர் அறிவித்தது, அதுவும் வீக்கெண்டோட தொடக்கம். அப்போ இது முதல்